அனிதாக்கு அபார்ஷன் பண்றேன்னு சொன்ன டாக்டரும் இப்போ கொரோனா வந்து இறந்து போயிடுறாரு. அங்க இருக்கிற வார்ட் பாயோ எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கொடுங்க, நானே உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ அவர் சொல்ற இடத்துக்கு வர சொல்றாரு. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இவர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு, அந்த ஏரியாலேயே அவர் இல்லைன்னு. போன் பண்ணாலும் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னே அனிதாக்கு தெரியல. அம்மாவுமே கொரோனா டைம்ல எதுக்கு வெளியெல்லாம் போறேன்னு சொல்லி திட்டுறாங்க. அனிதாவை கோவமா பேசினதுனால அம்மாவை படிக்கிறாங்க. அப்பதான் வந்து தடுத்து சமாதானப்படுத்துறாரு. இப்போ அனிதாவுமே சூசைட் அட்டம் பண்ணிடுறா. ஆனா அதுக்குள்ள அவ வீட்டுல இருக்கிற ஆளுங்க வந்து காப்பாத்திடுறாங்க. அனிதாவோட அப்பாவும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல யாரையாச்சும் லவ் பண்றியான்லாம் கேக்குறாரு. ஆனா அனிதாவோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க ஏரியால ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஏரியாவை லாக்டவுன் போட்டுடுறாங்க. ஃப்ரெண்டுமே நீ சூசைட் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் ஊரெல்லாம் தெரியும், உங்க அப்பா அம்மாக்கு தானே அசிங்கம், நீ வெயிட் பண்ணு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்படியே ஒரு மாசம் போயிடுது. வயிறும் வேற பெருசாயிட்டே வருது. மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க அந்த பையன் கிட்டே போய் உங்களுக்கு நடந்த விஷயத்தால சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. அவனுமே இப்போ வேற ஒரு டாக்டரோடைய நம்பரை கொடுத்துட்டு 5 மாசம்னு சொல்லாம 3 மாசம்னு சொல்றாரு. அனிதா பின்னாடியே லவ் பண்றேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவன் தான் இதுக்கு புரோக்கரா இருப்பான். இப்ப அதனால ஃப்ரெண்டே போய் அவன் கிட்ட டீல் பேசினா 50,000 ரூபாய் கேட்கறான். இப்ப அனிதா கிட்டயுமே அவ்வளவு காசு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கலான்னு பார்த்தா யாருமே போன் கூட எடுக்க மாட்டாங்க. அதனால வீட்டுல இருக்கிற வலையில யாருக்கும் தெரியாம இப்போ வித்துடுறாங்க. ஆனா இவங்க வலையில விற்கிறது அந்த ஏரியால இருக்க ஒருத்தர் பாத்துடுறாரு. இப்ப இவங்களுமே அவங்க சொன்ன டாக்டர் கிட்ட வந்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 3 மாசம் சொல்றாங்க. ஆனா ஸ்கேன் பண்ணா 5 மாசம் தெரிஞ்சிருது. இப்ப அந்த டாக்டருமே நான் ஆபரேஷன்லாம் பண்ண மாட்டேன்னு காசை கொடுத்துறான். 5 மாசங்கிறதால ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கோன்னு புரோக்கர் சொல்றான். இப்ப இவங்களுமே வந்து எப்படியாச்சும் எனக்கு அவார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் இப்போ 1 லட்ச ரூபாய் கொடுன்னு சொன்னதுமே இப்ப ஃப்ரெண்டு கோவப்பட்டு அநியாயம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நீங்க பண்ணது தப்பு, ஆனா என்கிட்ட வந்து நியாயம் பேசுறீங்களா, உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு டாக்டருக்குமே சண்டை வந்துருது. அப்பவே அனிதாக்கு கால் பண்ணி வலையில எல்லாம் வித்திருக்கமா என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு. ஆனா அனிதாவை காலை கட் பண்ணிட்டு இப்ப டாக்டர் கிட்டே எனக்கு எப்படியாச்சும் அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த டாக்டருமே இப்ப பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அனிதாக்குமே இப்ப டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறா. கொஞ்ச நேரத்துலயே இப்ப அவங்களுக்கு பிரசவ வலி எல்லாம் வந்துடுது. குழந்தையே இப்ப அபார்ட் ஆயிடுது. அப்பதான் தெரியுதே இவன் உண்மையான டாக்டரே கிடையாது, வார்ட் பாய் ஏமாத்தி இவங்களுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கான். இப்ப வீட்டுக்கு போற வழியில அனிதாவை அழ ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. 50,000 ரூபாய் மட்டும் போதாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்பதான் உனக்கு அபார்ஷன் பண்ணுவேன் டாக்டர் சொல்லியிருப்பான். அனிதாவோ இப்ப ஃபேமிலி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயத்திலே இப்ப அதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. டாக்டர் தப்பா நடந்துகிட்டு தான் அபார்ஷன் பண்ணாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு ஃப்ரெண்டுமே இப்ப கோவப்பட்டு டாக்டர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போறாங்க. அனிதா அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.